நம்ம நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குங்க. விமன் சேஃப்டியாக இருக்கட்டும், நிறைய பிரச்சனை, அன்எம்ப்ளாய்மெண்ட், அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் வந்து வக்ஃப் போர்டை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஐ அப்ரிஷியேட். நீங்கள் வந்துட்டு உங்களோட வியூ படி வந்து வக்ஃப் போர்டு வந்து இட் ஷுட் பி டிரான்ஸ்பரண்ட். அதில் இருக்கிற நிலங்கள் வந்துட்டு எல்லாமே ப்ராப்பராக வக்ஃப் போர்டுக்கு சொந்தமாக இருக்கா இல்லையான்றது பார்க்கணும். அண்ட் மோரோவர் அதுலேருந்து வர ரெவென்யூ வந்துட்டு ப்ராப்பராக வந்து நம்ம அந்த ஃபண்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது பார்க்கணும். அதே மாதிரி அந்த வக்ஃப் போர்டு வந்து வேறு யாரோட நிலமாக இருக்கா இல்லையான்றதையுமே வந்து செக் பண்ணணும். அப்படிங்கிறது தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. எவ்ரி திங் இஸ் ரைட். ஓகே, ஐ அக்ரி வித் யோர் பாயிண்ட். அது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு உண்மைதான். நம்ம வந்துட்டு அது எல்லாமே ப்ராப்பராக செயல்படுதா இல்லையான்றது கவர்மெண்ட் வந்து அதை மானிட்டர் பண்ண வேண்டியது கவர்மெண்ட்டோட கடமை. இப்போ நம்மளோட நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 துறை கிட்ட தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியான லேண்ட் இருக்குது. ஒன்று வந்துட்டு ரயில்வேஸ் அண்ட் அதை ஒன்று தான் ஆர்மி. இவங்க 2 பேர்கிட்ட தான் ரொம்ப ஜாஸ்தியான லேண்ட் இருக்குது. அதுக்கு அடுத்து இருக்கிறது இந்த வக்ஃப் போர்டு. ஸோ இந்த வக்ஃப் போர்டு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இஸ்லாமிய முன்னோர்கள் அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட நிலத்தை வந்துட்டு லைக் ஒரு தானம் பண்ணுற மாதிரி, நான் வந்து இதை வந்து வக்ஃப்க்கு வந்துட்டு நான் கொடுத்துட்றேன், பள்ளிக்கோ இல்லை வந்து மதர்சாக்கோ இல்லை ஏதோ ஒரு ஹெல்ப்புக்கு நான் வந்துட்டு என்னோட லேண்டோட இந்த பகுதியை வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த வக்ஃபுக்கு எழுதி வைக்கிறதுங்க. இதை ஏன் எழுதி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் நமக்கு ஒரு நிலையான தர்மம் இருக்கணுன்றதுக்காக தாங்க. ஸோ இதை வந்து இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப நம்புறது. ஓகே, நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் நம்ம நன்மை செஞ்சுட்டு போகணுன்றதுக்காக தான் நம்மளோட ஒரு ப்ராப்பர்ட்டியோ நம்மளோட ஒரு ஷேரை வந்துட்டு நம்ம தானம் பண்ணிட்டு போகிறோம். ஸோ இதை வந்துட்டு எத்தனை நான் முஸ்லிம்ஸ்க்கு தெரியும்னு தெரியல. ஸோ அவங்க எல்லாருமே இந்த போர்டுக்குள்ளே வரும்போது இதை நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க, இதை உங்களோட வாரிசுக்கு கொடுங்க, சம்திங் தே வில் கிரியேட் அ டிஸ்பியூட் அப்படின்றது தான் இஸ்லாமியர்களோட குறிப்பு. ஸோ இப்போ இந்த ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி வந்து இந்த வக்ஃப் போர்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே 6 monthsக்குள்ளே வந்துட்டு ரெஜிஸ்டர் வந்துட்டு பண்ணணும். ஆன்லைனில் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மோரோவர் அதை வந்துட்டு ஃபர்தராக கலெக்டர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க வெதர் வந்து இது வந்து உண்மையாகவே வக்ஃப் போர்டுக்குள்ளதா இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வேற யாராவது ஆக்கிரமிச்சிருக்காங்களா அப்படின்றது வந்துட்டு கலெக்டர் வந்துட்டு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்துட்டு அதை வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதை தாண்டி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 நான் முஸ்லிம்ஸ் வந்து கம்பல்சரி வந்துட்டு அந்த வக்ஃப் போர்டில் இருக்கணும். நான் முஸ்லிம்ஸ் தே டென்ட் மென்ஷன், பர்டிகுலர்லி ஹிந்துஸ் வந்து இந்த வக்ஃப் போர்டில் இருக்கணும் அப்படின்றது தான் தே மென்ஷன். பட் இது என்ன ஆகுதுன்னா டிவைட் அண்ட் ரூல் பாலிசி வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு ஹிந்து முஸ்லீம் வந்துட்டு ஒரு நல்ல யுனைட்டடாக இருக்கிற ஒரு நேஷனில் வந்துட்டு தே ஆர் கிரியேட்டிங் அ டிஸ்பியூட் அப்படின்ற மாதிரி தோணுது. ரீசன் என்ன அப்படின்னா, கோவிலில் போயிட்டு ஒரு முஸ்லிமோ இல்லை ஒரு கிறிஸ்டியனோ இல்லை ஒரு புத்திஸ்டோ லைக் தே கான்ட் ரூல் த டெம்பிள். இப்போது மகா கும்பமேளா நடந்தது இல்லையா, அதில் வந்துட்டு முஸ்லீம் ஆர்கனைசேஷன் தான் முஸ்லீம் கண்டிப்பாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அவங்க தான் வந்து இந்த ப்ரோக்ராம் எடுத்து நடத்தணும்னு சொல்லியிருந்தா வில் த ஹிந்துஸ் எக்ஸெப்ட் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் கிறிஸ்டியன் மிஷனரி இருக்கட்டும். ஸோ எவ்ரி ரிலிஜன் ஹேஸ் தேர் ஓன் ஃபண்டிங், எவ்ரி ரிலிஜன் ஹேஸ் தேர் ஓன் செட் ஆஃப் திங்ஸ் டு பி ஃபாலோட். நம்ம வந்துட்டு இப்போ இந்த இஸ்ரேல் வார் பார்த்துட்டு இருக்கோம், பாலஸ்தீன் வார் பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி இந்தியன் முஸ்லிம்ஸ்க்கு என்ன பயம் வருதுன்னா, ஒருவேளை நம்மளும் இந்த மாதிரி இந்தியாவில் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் தாங்க வருது. நிறைய இஷ்யூஸ் இருக்குது நம்மளோட கவர்மெண்ட்டில், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. லிட்டரலி இப்போ விமன் சேஃப்டியாக இருக்கட்டும், ரேப் இஷ்யூஸ், ஃபார்மர் இஷ்யூஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ், அவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் வந்துட்டு தே ஆர் நாட் கிவிங் இமீடியட் சொல்யூஷன். இப்போ ரேப் பண்ணுறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்துட்டு எந்த ஒரு கடுமையான தண்டனை தே கேன் பாஸ் அமெண்ட்மெண்ட் பில்லில் உடனே இவங்களுக்கு இந்த மாதிரி சிவியரான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்க மாட்டுறாங்க. பட் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு லைக் ஒரு ஃபைட் கிரியேட் பண்ணும், எந்த ஒரு இஷ்யூ வந்துட்டு மெஜாரிட்டியாக நம்ம வந்துட்டு ஓகே வி கேன் டிவைட் அண்ட் ரூல் அப்படின்ற மாதிரி ஒரு பாலிசி கொண்டு வரது தான் இட் இஸ் ரியலி டிஸ்ஹார்ட்னிங். எல்லாருக்குமே ஒரு பீஸ்ஃபுல்லான லிவிங் வந்து மேண்டேட்ரிங்க. எந்த ரிலீஜன் இர்ரெஸ்பெக்டிவ் எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான். நோ ஹியூமன் பீயிங் இஸ் சுப்பீரியர் அண்ட் நோ ஹியூமன் பீயிங் இஸ் இன்ஃபீரியர். எல்லாருமே ஈக்குவல் தான். அப்படி இருக்கும்போது ஒரு ரிலீஜியஸ் டிஸ்பியூட் வந்து கொண்டு வரக்கூடாதுன்றதான் எங்களோட கோரிக்கை.